ஏசுதாஸும் சித்ராம்மாவும் பண்ண கிருஷ்ணர் சாங்ஸ் எப்போவுமே வீட்டில் அலெக்சாட்ட சொன்னால் அது பாடிடும். அது எப்போவுமே இருக்கும். மியூசிக் என் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அது ஒரு 7:00 வரைக்குமே வந்து கிருஷ்ணர் சாங்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு காளி சாங் அதெல்லாமே வந்து கேட்பேன். அதுக்கப்புறம் இளையராஜா, எஸ்பிபி யாரோ ஒருத்தர் துணைக்கு இருப்பாங்க. காதல் பாடல்கள் வந்து சினிமா பாடல் கேட்கும்போது அதில் வந்து பக்தி தோன்றது உண்டு. அது எப்படின்னு எனக்கே தெரியாது. நானும் நிறைய வாட்டி யோசிப்பேன். இப்போ வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயினை பற்றி பாடுறதா இருந்தால், ஓ அந்த காலத்தில் கிருஷ்ணனை பார்த்து ராதை இப்படி தானே பாடியிருப்பாங்க, முருகனை பார்த்து வள்ளி தெய்வானை இப்படி தானே பாடியிருப்பாங்க. அப்புறம் யோசிப்பேன், ஒரு மனுஷனா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணதுனால தான் இது தெய்வங்களாகவே மாறி இருக்கு. ஏன்னா நான் உங்களை நம்பிட்டே இருந்தேன்னு வைங்களேன், நீங்கள் சொல்கிற வாக்குகள் எல்லாமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே காலேஜ்னு வச்சுக்கோங்க, அல்லது ஸ்கூல் மேட்ஸு, அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னா, உங்களோட வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ இது போடாத, இது உனக்கு நல்லா இல்லை அப்படின்னா, இது போட்டால் நல்லா இல்லைன்னு 4 பேர் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களே, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது, நீ ரெட்டே போடு இனிமேல், உனக்கு வந்து எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த வார்த்தைகளை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். மேம்போக்காக சொல்கிறது வேறு, ஆத்மார்த்தமாக சொல்கிறது வேறு. அப்படி நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் யாரையோ ஒருத்தரை நம்ப ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து உங்களுக்கு இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் கடவுளாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ் மனசில் தோணுன ஒரு யோசனைன்னு கூட சொல்லலாம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.